வெல்கம் பேக் டு அவர் சில்ட்ரன்ஸ் டைம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் அழகா ரெடி ஆகி அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. சரி அபி, ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிக்கா. ப்ரேயர் இன்னைக்கு யார் பண்ண வரா? நீங்க தான் இன்னைக்கு பண்ண போறீங்க. அப்படியா? ஆமா. சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. ஓகே, ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இங்கே கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அபி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது தெரியுமா? ஒன்று தெரியுமா தெரியாதா? சொன்னாதானக்கா தெரியும். சரி, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? தெரியாதுக்கா. சரி சொல்கிறேன், டென்ஷன் ஆகாத. பிள்ளைங்களா, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? வழிகாட்டி. இன்னைக்கு தலைப்பு என்னது? வழிகாட்டி. சரிக்கா, வழிகாட்டினா என்னன்னு கேக்குறியா? இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்த்தேன்னா நீ தெரிஞ்சுக்கிடுவ, சரியா? சரிக்கா, அப்ப நானும் ஃபுல்லா பார்த்துட்டு வரேன். ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா ப்ரோக்ராம் உட்காந்து பார்க்கணும், சரியா? இப்போ என்ன ப்ரோக்ராம்க்கு நம்ம போறோம் அப்படின்னா ஆக்ஷன் சாங் பாட, சரியா? போலாமா? ரெடியா? ஓகே. ரவுண்டு ரவுண்டு சுத்தி சுத்தி, ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது போடு. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓ நாய் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓ நாய் வட்டம் போடுது. விடாத விடாத ஓ நாய உள்ள விடாத. கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. விடாத விடாத ஓ நாய உள்ள விடாத. கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது போடு. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது. விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவ. விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவ. விடாத விடாத சாத்தான உள்ள விடாத. உசாரு 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 பர உசாரு. ஜெபிக்கணும் 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 நல்லா ஜெபிக்கணும். கிடைச்சிடும் 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 ஜெயம் கிடைச்சிடும். ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது போடு. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு. சுத்தி 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 ஓ நாய் வருது. ஓகே குட்டீஸ், பசங்களை சூப்பராக பாடினீங்க. இப்போ செகண்ட் சாங் என்ன அப்படின்னா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். தெரிஞ்ச பாட்டு தான் நினைக்கிறேன், தெரிலனாலும் எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு பாடுங்க, சரியா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஆக்ஷன் சாங் பாத்தியா? நான் கூட வந்தேன், பாத்தியா? பார்த்தேன்க்கா. சரி சரி சரி, இதை விட முக்கியமான ப்ரோக்ராம் அடுத்து வருது. அப்படியா? என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராமா? பைபிள் சம்பவம்க்கா. ஓ சூப்பர் சூப்பர். நான் பைபிள் சம்பவம் கேட்க ஆவலா இருக்கேன். நீங்க ஆவலா இருக்கீங்களா? ஆமா, நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். குட்டீஸ், நீங்களும் ஆவலா இருக்கீங்களா? சரி, ஓகே, ஸ்பீடா போய் பைபிள் சம்பவத்தை கேட்டுட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் வழிகாட்டிங்கிற டாப்பிக்கில் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வழியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க எருசலேமிலேருந்து எகிப்துக்கு போயிட்டு இருக்கும்போது திருடங்க இருக்காங்கல்ல, அவங்க கையில் மாட்டிக்கிடுறாங்க. அவங்க அந்த திருடங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அண்ணனை நல்லா அடிக்காங்க. நல்லா கட்டையை வச்சு எல்லாம் வச்சு அடிக்காங்க. அவங்களுக்கு ரத்தமாக வருது, சட்டையை கிழிச்சிடுறாங்க. அப்படி அவங்கள ரொம்ப அடித்து துன்புறுத்திதாங்க. அந்த அண்ணனால் எந்திக்க முடியாமல் ரத்தமாக வடிஞ்சு அவங்க எந்திக்க முடியாமல் கிடக்காங்க. பாதி உயிரில் அப்படியே அவங்க மயக்கத்தில் கிடந்த மாதிரி கிடக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒரு அண்ணன் ஒருத்தங்க வராங்க. அவங்க தான் ஆசாரியன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உதவி பண்ணியிருப்பாங்கன்னு தானே நினைக்கிங்க. ஆனால் அதான் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் பார்த்துட்டு அவங்க கண்டுக்கிறாமல் அப்படியே போயிட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தங்க வராங்க. அவங்க தான் லேவியன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே வரல. பார்த்துட்டு அவங்க பயந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் மூணாவதாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் சமாரியன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப மனசு இலகி, ஐயோ இவ்வளோ அடிபட்டிருக்கே, இவ்வளோ ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்க வண்டியிலேயே அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் எண்ணெய் போட்டு அந்த திராட்சை ரசத்தெல்லாம் அவங்கள ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா காயத்தெல்லாம் கட்டி அவங்க வண்டியிலேயே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டி போயிட்டு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே அவங்களுக்கு படுக்கை இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் மறுநாள் கழித்து அந்த சத்திரத்தில் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கையில் 2 காசு கொடுத்துட்டு இன்னும் காசு தேவை இருந்தால் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த கதையில் பார்த்த மாதிரி 3 பேர் வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த மைண்டே இல்லை. அவங்களுக்கு ரத்தம் வந்துமே அவங்க அதை கண்டுக்கிடாம தான் போனாங்க. ஆனால் மூணாவதாக வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுல. அவங்களுக்கு பார்த்தோன்னே, அவங்க ரத்தத்தெல்லாம் பார்த்தோன்னே மனதுருகி ஹெல்ப் பண்ணாங்களே, அதே மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். பைபிள் சம்பவம்லாம் கேட்டிங்களா? கேட்டேன் அபி. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுல? ஆமா, சூப்பரா இருந்தது. பிள்ளைங்க கூட எவ்வளவு அமைதியா கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஆமா அந்த பையன்லாம் எவ்வளவு அமைதியா இருந்தான் தெரியுமா? ஆமாக்கா, நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க. அடுத்து நீ இவ்வளவு நேரம் ஆடிட்டு வந்த, கேட்டுட்டு இருந்த, அப்படிதானே? ஆமா. மூளைக்கு ஒரு வேலை. மூளைக்கு வேலையா? ஆமா. என்ன ப்ரோக்ராம் நினைக்கிறியா? என்ன ப்ரோக்ராம்? மனப்பாட வசனம் தான். மனப்பாட வசனம் சொல்லி கொடுங்க. ஒரு அக்கா வராங்க, சரியா? போய் படிச்சு வந்துடலாமா? சரிக்கா, படிச்சு வந்துடலாம். ஓகே, போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கீங்களா? சூப்பரான ஒரு வசனம் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன். வசனம் பார்த்துக்கலாமா? ஓகே, நான் சொல்றீங்களா? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. இன்னும் குட்டீஸ், வசனம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கீங்களா? என் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கா? அந்த போர்டில் வசனம் வரும். என் கூட சேர்ந்து அதை பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. பாய். அபி, மனப்பாட வசனம் படிச்சியா? படிச்சேங்கா. அப்படியா? சரி, நான் உன்கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன். பிள்ளைங்களா, நீங்களும் மனப்பாட வசனம் படிச்சிங்களா? என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு மனப்பாடமா சொல்லணும், சரியா? பிள்ளை இசப்பா, இந்த அருமையான இந்த நாளில் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்தீங்க. நன்றி இசப்பா. இன்னைக்கு நாங்கள்
பார்த்த தலைப்பின்படி நீங்களே எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க. இசப்பா நீங்கள் காட்டுற வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்களே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம். எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், பாய்.